ரேஷன் கடையில் நாட்டு சர்க்கரை விநியோகத்தை எதிர்பார்ப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காலம் காலமாக செய்யும் குடிசை தொழிலான வெல்லத்தை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுத்தால் வாழ்வாதாரம் மேம்படும். அஸ்கா சர்க்கரை கலப்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றும் வெல்லம் சர்க்கரை விற்பனை சந்தை தலைவர் ரவி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பிலிக்கல்பாளையம், ஜேடர்பாளையம், சானார்பாளையம், அண்ணாநகர், கபிலர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் 60 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன. இங்கு உருண்டை, அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 15,000 சிப்பங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இங்கு தயாரிக்கும் வெல்லங்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. வெல்லம் தயாரிக்கும் ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாடு அரசு வெல்லத்தை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகளிலும் மற்ற நாட்களில் நாட்டு சர்க்கரை, உருண்டை, அச்சு வெல்லம் ஆகியவை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை இருந்து வருகிறது. இதுகுறித்து பிலிக்கல்பாளையம் விவசாயிகள் வெல்லம் சர்க்கரை விற்பனை சந்தை தலைவர் ரவி கூறுகையில், பிலிக்கல்பாளையம், ஜேடர்பாளையம் பகுதி காவேரி கரையோரமாக இருப்பதால் கரும்பு விளைச்சல் அதிகமாக இருக்கும். இதனால் கடந்த 70 ஆண்டுகளாக வெல்லம் தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக இந்த பகுதியில் 400 ஆலைகள் இருந்தன. ஆனால் தற்போது ஆட்கள் பற்றாக்குறையால் 200 கரும்பு ஆலைகள் தான் செயல்படுகின்றன என்றும் தெரிவித்தார். கரும்பு ஆலைகள் குடிசை தொழில் போல செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பிரதான தொழிலாக இருந்து வரும் வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளை காப்பாற்றும் நடவடிக்கைகளை அரசு தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அப்பகுதி விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் முன்வைத்துள்ளனர். அது குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கும் கள தகவல்களை கேட்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே உள்ள பிலிக்கல்பாளையம், ஜேடர்பாளையம், சானார்பாளையம், அண்ணா நகர், கபிலர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் அதாவது நாட்டு சர்க்கரை, உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் தயாரிக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட இந்த ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலைகள் மூலம் வெல்லங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற வெல்லங்கள் 15,000 சிப்பங்கள் நாள் ஒன்றுக்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பெரும்பாலான வெல்லங்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களான குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த வெல்லம் தயாரிக்கக்கூடிய ஆலைகளுக்கான இந்த உற்பத்தியாளர்கள் சொல்லக்கூடிய என்ன தகவல்னா, அதாவது தமிழ்நாடு அரசு குடும்ப அட்டை, நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த வெல்லத்தை வழங்க வேண்டும். அதே போல மற்ற நாட்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த சர்க்கரைக்கு பதிலாக இந்த உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சர்க்கரைகளை வழங்க வேண்டும் என இவர்களுடைய பல ஆண்டு கோரிக்கைகளாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்மளிடம் பேசுவதற்காக இந்த சர்க்கரை தயாரிக்கக்கூடிய இந்த விற்பனை தயாரிக்கக்கூடிய இந்த தலைவர் இருக்கிறாங்க, ரவி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். இங்க அந்த உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் தயாரிக்கக்கூடிய ஆலைகள்ல உற்பத்தி எப்படி இருக்கு? உங்களுக்கு போதுமான விலை இருக்கா? உங்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன சார்? எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை இந்த கடந்த ஒரு 60-70 வருடமாக இந்த பகுதி காவிரி ஆறு ஓரம் இருக்கு. இங்க கரும்பு விளைச்சல் அமோகமா இருக்கு. இங்க காலமா நாங்க கரும்பு ஆலை அமைச்சு உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம், நாட்டு சக்கரை தயாரிச்சுட்டு இருந்தோம். ஒரு 400-500 ஆளை ஓடிட்டு இருந்ததுங்க. தற்போது ஆள் பற்றாக்குறையினால இப்போ 200-250 ஆள் தான் ஓடுது. மேலும் இப்போ விலை கரும்பு நல்ல விளைச்சல் இருக்கு. ஏன்னா போன வருஷம் மழை நல்லா இருந்தது, காவிரி ஓரம் தண்ணி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, நாங்க 3000-3200 கரும்பு 4,000 ரூபாய்க்கு போச்சு. கொஞ்சம் ரேட்டு வெள்ளை விலை அதிகமா இருந்தது, இப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கரும்பு இப்ப 3000-3200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. மில்லுலயும் 3000க்கு அனுசரிச்சு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குடிசை தொழிலுங்க, கரும்பு ஆலைங்கிறது. அதனால என்னன்னா, கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த கரும்பு ஆலைக்கு சப்போர்ட் பண்ற விதமா என்ன பண்ணணும்னா, நான் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நாட்டு சர்க்கரையோ உருண்டை வெல்லமோ இப்படி கொடுத்தாங்கன்னா எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். மேலும் வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் எப்பயுமே 10 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்பப்போ கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷம். என்னன்னா, நாட்டு சர்க்கரை பொங்கல் தொகுப்புல சேர்த்து கொடுத்தாங்கன்னா கரும்பு விவசாயிகளும் பயனடைவாங்க, கரும்பு ஆலைக்காரங்களும் பயனடைவாங்க. அதனால தமிழ் அரசு இந்த கோரிக்கை ஏற்று வர்ற காலங்களில் இப்போ வர்ற பொங்கலுக்கு நாட்டு சர்க்கரை பர்ச்சேஸ் பண்ணோம்னா எங்கள் தொழில் நல்லா இருக்கும்.
அதே மாதிரி கரும்பு விவசாயிகளும் பயனடைவாங்க. கஷ்டமான வேலை கரும்பு ஆலையில் தீயிலேயே எரிக்கணும். அந்த கோது சக்கையில் தான் நாங்கள் எரிக்கணும். இப்போ இதனால கூலி கட்ட மாட்டேங்குது, ஆளுகள்லாம் குறைஞ்சிட்டு வர்றாங்க. சில பேர் ஒரு வட மாநிலத்திலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கலந்து வரனால இப்போ தொழில் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் ஆளுகள் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் இந்த தமிழ் ஆளுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. இந்த வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க, கஷ்டமான வேலைன்னு. ஏதாவது வட மாநிலத்திலிருந்து வர்றவங்க ஆளுகளை வச்சு கலந்து போட்டு நாங்கள் இந்த தொழில் அப்படியே காப்பாற்றிட்டு வர்றோம். நாட்டு சக்கரை, உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம்லாம் மெயினாக கேரளாவுக்கு போகுதுங்க. இங்கே சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர், மைசூருக்கு, இங்கே ஆந்திராவுக்கு ஃபுல்லாக நம்ம வெல்லம் தான் போகுது. அதே மாதிரி இங்கே புளியல் பழத்தை தயாரிக்கிற வெல்லம் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக போகுதுங்க, லோடு கணக்கில். ஏன்னா தரமாகவும் இங்கே எடுப்பாங்க. ஓரளவுக்கு லோடு வந்து மகாராஷ்டிரா, அந்த பக்கம் பீகார், ராஜஸ்தான், ரெய்ப்பூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து இப்போ இல்லைங்க, 20 வருஷமா ரெகுலராக லைனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. லாரியில் ஏற்றி டாரஸ் லாரியில் ரெகுலராக லோடு போயிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே விவசாயத்தோட வந்து வேற தொழில் தெரியாது. பேஸான தொழில் என்னன்னா கரும்பாலை. அதனால விவசாயத்தில் கரும்பே பண்ணிக்கிட்டு அதுக்கு பேஸாக கரும்பாலையும் போட்டு இந்த விவசாய வெள்ள சந்தையை வந்து வெள்ளம் விற்கிறதுக்கு முதல்ல கஷ்டப்பட்டுட்டு சேலம், சித்தோடு அப்படின்னு தாராவரம்னு தூரமாக போனோம். அதனால நாங்கள் இங்கேயே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ள சந்தையை ஆரம்பிச்சு சிறப்பாக நடத்திட்டு வரோங்க. வரக்கூடிய பொங்கல் விழாவிலே அந்த பொங்கல் தொகுப்பில் வந்து இந்த உருண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரைகளை வந்து தமிழக அரசு கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.